மேஷ ராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10, 11க்கு அதிபதியான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடியவும், வாக்கிய சித்தாந்தப்படி 6/3/2026 முதல் 24/4/2028 முடிய விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். அதாவது உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணிதப்படி பார்க்கின்ற பொழுது மார்ச் 29ஆம் தேதி அன்று 12ஆம் வீட்டுக்கு மாறுதலாகிறார். மேஷராசிக்கு 12ஆம் வீட்டில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி தொடங்குகிறது. சனி 12இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண வரவில் சற்று தேக்க நிலை இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த உழைப்புக்கான அனுகூலத்தை அடைய சில இடையூறுகள் ஏற்படும். நவகிரகங்களில் சனி பகவான் ஒரு நீதிக்கோள் ஆகும். நீதி கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகமாகும். ஒருவர் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்தால் சனியால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நாம் ஏதாவது தவறு செய்தால் தான் நாம் பயப்பட வேண்டும். பொதுவாக உங்களுடைய செயல்களில் நீங்கள் நேர்மையோடும் நாணயமோடத்தோடும் செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் நீங்கள் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கண்ணும் கருத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கூட்டாளிகளை ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு முடிந்தவரை அதிக முதலீடுகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் நம்பிக்கைக்குரிய நபர், ஒன்று மனைவி, பிள்ளைகள் அல்லது நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளிகள் பேரில் முதலீடு செய்வது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் ஒரு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் இருக்கும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகும். ஒரு சிலருக்கு மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு இவங்க ஒரு இடத்துல, மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய அமைப்புகள், இருக்கக்கூடிய இடமும் வேலை செய்யக்கூடிய இடமும் சற்று ஒரு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகலாம். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையே ஒரு நல்ல நிலைதான். சில பேர் உங்ககிட்ட சில ஆசை வார்த்தைகளை சொல்வார்கள். அதை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. 7 சனியில் விரயச்சனி நடப்பதால், அதாவது 7 நாட்டு சனி என்றாலே கடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரவை வைத்து கொண்டு சிக்கனமாக செயல்பட்டு விட்டு கடன் வாங்காமல் நாட்களை ஓட்டுவது மிக மிக நல்லது. சனி பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராகுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அந்த ராகு பகவான் அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால சனி விரயத்தில் இருந்தாலும் எதையாவது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். அதுபோல
26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு குரு 5இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு உங்கள் ராசிக்கு 3இல் அமையப்பெற்று சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கிற நேரத்தையும் அதே மாதிரி 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய 5இல் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்திலும் சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால், திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 12இல் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சனி பகவானுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, திருப்பதி போயிட்டு வருவதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது.